Good morning all of you. Today we are going to discuss about geometry and locus of complex numbers. Today we are going to discuss about geometry and locus of complex numbers. Then what is locus arna? Locus என்றது ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் மூவ் ஆகும். அந்த பாயிண்ட் எந்த பாதையில் மூவ் ஆகுதோ அந்த பாதையோட ஈக்குவேஷன் என்னன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அது லோக்கஸ். சப்போஸ் ஒரு பாயிண்ட் சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸராக வச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட் என்ன ஆகுது, ஃபிக்ஸராக மூவ் ஆச்சுன்னா தட் பாயிண்ட் லோக்கஸ், அந்த பாயிண்டோட லோக்கஸ் வந்து என்னவாக இருக்கும், ஒரு சர்க்கிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டரில் என்ன பண்ணுற, ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, என்ன பண்ணுறோம், ஒரு சின்னதாக என்ன பண்ணுற ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த சென்டரில் என்ன பண்ணுற ஒரு ஃபிக்ஸராக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற ஒரு த்ரெட்டை என்ன பண்ணிடுது, இழுத்துக்கோ, ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோ, இந்த டைட்டாக அந்த த்ரெட்டை பிடிச்சி என்ன பண்ணிடுது, அப்படியே ரிவால்வ் பண்ண என்ன ஆகும், அப்படியே நான் ஒரு சர்க்கிள் ஃபார்மில் கொண்டு வருவீங்க. சரிங்களா? அப்போ த்ரெட்டில் நம்ம பிடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சர்க்கிள் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு த்ரெட்டை வச்சு சென்டரில் என்ன பண்ணுவாங்க, அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸர் அந்த பாயிண்ட்டை மிதிச்சுக்கிடுவாங்க, அங்கிட்ட ஒரு பையன் நின்று என்ன பண்ணுவான், அப்படியே சுற்றினா என்ன ஆயிரும், ஒரு லோக்கஸ் கிடைக்கும். தட் லோக்கஸ் இஸ் கால் சர்க்கிள். அப்போ என்ன ஆகுது, இந்த இருக்கிறதானது இதானது சென்டர், ரெண்டு கூட டிஸ்டன்ஸ். அப்போ இதான் சென்டர், அந்த பாயிண்ட் தான் மூவிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட் ஒரு இடத்துல நிற்காது, ஆனால் சென்டர்னா ஆகும் ஒரே இடத்துல தான் நிற்கும். அந்த பாயிண்ட் பி என்ன ஆகும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மூவ் ஆகும்போது ஒரு லோக்கஸ் ஃபார்ம் ஆகுதுலையா, அந்த லோக்கஸ் இஸ் எ சர்க்கிள்னு சொல்கிறாங்க. அப்போ சென்டர் இஸ் எ ஃபிக்ஸட் பாயிண்ட், பி இஸ் எ மூவிங் பாயிண்ட். அந்த சென்டருக்கும் அந்த மூவிங் பாயிண்ட் பிக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் ஆனது ரேடியஸ். இதுவும் சர்க்கிளுக்கு உண்டான லோக்கஸ். இதேமாதிரி நமக்கு ஏகப்பட்ட லோக்கஸ் இருக்குது. சரிங்களா? எலிப்ஸ், பேராபோலா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எர்த் என்ன ஆகிட்டு இருக்குது, ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குது. நம்மளே ரிவால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் போய்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு எது ஃபிக்ஸடாக இருக்குது, நமக்கு சன் தான் ஃபிக்ஸட் பாயிண்ட், நமக்கு சன் தான் ஃபிக்ஸட் பாயிண்ட். நம்மளாம் என்னது மூவிங் பாயிண்ட், எர்த் இஸ் எ மூவிங் பாயிண்ட். நம்மளே ரிவால்வ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அது அங்கே என்ன இருக்குது, ஃபிக்ஸடாக எது இருக்குது, சன் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோம், ஒரு ஆக்சிஸில் என்ன ஆகிட்டு இருக்கோம், அங்கே வச்சு ஆர்பிட்டில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம மூவிங் பாயிண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மூவ் பண்ணுற அந்த லோக்கஸோட ஈக்குவேஷன் அது, அதோட ஈக்குவேஷன் வந்து எலிப்ஸ். அதுக்கான ஈக்குவேஷன் தனியாக இருக்குது. அந்த ஈக்குவேஷன் எப்படி கொண்டாடுறதுலாம் அடுத்து இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி சப்போஸ் என்ன பண்ண, நீ ஒருத்தன் ட்ராக்கில் ஓடுறானா என்ன இருக்கும், அது ஓவல் ஷேப்பில் இருக்கும். திரும்பி என்ன பண்ண, நீ ஸ்ட்ரைட்டாக ஓடுற, நீ ஒரு மூவிங் பாயிண்ட் தான், நீ ஓடிக்கிட்டே இருக்க. அப்போ நீ எப்போல்லாம் மூவ் ஆகுறியோ, நீ எந்தெந்த பாதையில் நீ ட்ராவல் பண்ணுறியோ அந்த பாதை ஈக்குவேஷன் தான் சொல்கிறது. அதை என்ன பண்ணுறாங்க, அந்த பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த மிசைலை ஃபயர் பண்ணுறது, அதை டார்கெட்டை லொக்கேட் பண்ணிடுவாங்க. இதை என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த டார்கெட் லொக்கேட் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, மிசைலை ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகுது கரெக்டாக. அப்போ அந்த மிசைல் ஒரு பாதையில் போகும்போது பார்த்தீங்களா, அதானது லோக்கஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி லோக்கஸ் தான் என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்த்து படிக்க போகிறோம். ஆனால் வந்து லோக்கஸை பற்றி ரொம்ப டீப்பாக வந்து என்ன பண்ண போகிறோம், 5th சாப்டரில் படிப்போம். அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் இருக்குது, அதில் தான் நம்ம டீப்பாக படிப்போம். பட் இங்கே காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எப்படி கொண்டாடுற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களாப்பா? சரி. அப்போ ஜியோமெட்ரி அண்ட் லோக்கஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். அப்போ சர்க்கிளோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இதே நான் சொன்னது தான். இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, அப்போ ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். அப்போ ரியல் பார்ட்ன்றது என்னது, எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் டேக் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஆஃப் த ஃபார்ம். நீ காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுற, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தனா உனக்கு என்னது, எக்ஸ்ன்றது ரியல் பார்ட், ஒய்ன்றது என்னது இமேஜினரி பார்ட். அவ்வளோதான். அந்த ரியல் ஆக்சிஸ் இஸ் கால் எக்ஸ், இந்த இமேஜினரி ஆக்சிஸ் இஸ் கால் வாட், ஒய். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்குது. அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணுது, ஃபிக்ஸட் பாயிண்ட் இஸ் denoted as வாட், இசட். தென் this is a point P, மூவிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த Z நாட்டுக்கும் அந்த Pக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் ஆனது ரேடியஸ். அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி மெஷர் பண்ணுவோம், டேக்கிங் மாடுலஸ். ஏற்கனவே பார்த்துருக்க முடியாது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் Z1 மைனஸ் Z2 போட்டு மாடுலஸ் போட்டிருப்போம். அப்படி போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரீவியஸாக சம் பார்த்துருப்போம். எந்த மாதிரி சம் பார்த்துருக்கோம்னா, இந்த விச் இஸ் த பாயிண்ட் க்ளோசஸ்ட் டு அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் க்ளோசஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சம்லாம் பார்த்துருந்தோம். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து நான் சம்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் சார், அதே தான். அப்போ இசட் நாட்டு ஃபிக்ஸட் பாயிண்ட்டு, பின்றது மூவிங் பாயிண்ட், ரெண்டு கூட டிஸ்டன்ஸ் ஆனது ரேடியஸ்ன்னு சொன்னேன். அந்த டிஸ்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி மென்ஷன் பண்ண போகிறோம், மாடுலஸில் மென்ஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ இசன்றது ஏதோ ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கிறது, மைனஸ் இசட் நாட். அப்போ பீன்றது இருக்கு இல்லையா, அந்த பீன்றது அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ பீன்றது எந்த பாயிண்ட் தெரியாதனால let us take the point PS x, y. இந்த பாயிண்ட் பி என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் ஒய்னு வச்சுக்கிடுவாங்க. அப்போ எக்ஸ் ஒய்னு வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் எக்ஸ் ஒய் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் ஐவில் தான் கிடச்சிருக்கு. எக்ஸ் ப்ளஸ் ஐவில் கிடச்ச அந்த பாயிண்ட் எக்ஸ் ஒய். வாட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்.
அப்போ அந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தா நான் இஜெட் மைனஸ் இஜெட் நாட். அப்போ அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு ஆர். ஏன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா என்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு ரேடியஸாக தான் இருக்கணும். அதான் இஜெட் மைனஸ் இஜெட் நாட் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கலாப்பா? தென் இஜெட் நாட் இஸ் வாட்? சென்டர் அண்ட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியஸ். புரிஞ்சுக்கலாம்? தென் திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் நான் வச்சுக்கோங்க. தென் அதிலே கண்டிஷன் தராங்க. இஸ் ஈக்குவல் டு ஆர் இல்லாமல் த டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தென் ஆராக இருந்துச்சுன்னா தென் த பாயிண்ட் லைஸ் என்னது? இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குமா? இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இது எப்படி இருக்குது? இந்த பாயிண்ட் பி வந்து எப்படி இருக்குது? ஆன் த சர்ஃபேஸ். அந்த சர்க்கிளோடைய அந்த சர்ஃபேஸ்லேயே இருக்கிறது வந்து பி. அப்போ ஈக்குவல் டு ஆராக இருக்கும். அந்த பாயிண்ட் பி இன்சைடில் வந்துருச்சுன்னா அப்போ என்ன டிஸ்டன்ஸ் என்ன? ரேடியஸ் என்ன ஆயிருது? இருக்கிற ரேடியஸ் என்ன ஆயிருது? கம்மியாயிருது. அப்போ ரேடியஸ் கூட வந்துடும். சரிங்களா? அப்போ என்னாச்சு? இன்டீரியர். அது என்னாச்சு? கிரேட்டர் ஆராக இருந்துச்சுன்னா எக்ஸ் இருந்து கண்டிஷன்ஸ் தராங்க. புரிஞ்சுக்கலாப்பா? சரி, இப்போ இது வந்து கண்டிஷன். இஜெட் ஈக்குவல் இஜெட் ஈக்குவல் ஆராக இருந்தால் ஆன், லெஸ்ஸனாக இருந்தால் இன்டீரியர், அடுத்து என்னது? கிரேட்டர் ஆராக இருந்தால் எக்ஸ்டீரியர். கண்டிஷன் கேட்பாங்க. அந்த சம்ஸ் வரும்போது அப்ளை பண்ணும்போது சொல்லித்தரேன். சரிங்களா? சரி, இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த எக்ஸசைஸ் 2.6ல் 4th செக்ஷன் டேரெக்டாக போயாச்சு. அதுதான் இந்த மாடல் சம்ஸ் அதில் தான் இருக்குது. 4th ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துட்டாங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணாங்க? இது மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 2 மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டு இதோடைய சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்குறாங்க. அப்போ சென்டர் அண்ட் ரேடியஸ் எடுத்துட்டோம்னா இந்த காம்ப்ளெக்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கணும்? காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கணும்? இஜெட் மைனஸ் இஜெட் நாட் ஈக்குவல் டு ஆர்ன்ற ஃபார்மில் இருக்கணும். அப்போ இஜெட் மைனஸ் இஜெட் நாட் ஈக்குவல் ஆர்ன்ற ஃபார்ம்னா இந்த இஜெட் நாட் தான் சொன்னேன், சென்டர்னு சொன்னேன், ஈக்குவல் டு தான் ரேடியஸ். அப்போ யூ ஹாவ் டு கன்வெர்ட் த கிவன் ஃபார்ம் இன்டு இஜெட் மைனஸ் இஜெட் நாட் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். அப்போ இஜெட் மைனஸ் இஜெட் நாட் ஃபார்ம் மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு என்ன இருக்கணும்? வெளியே காமன் நடுவில் மைனஸ் இருக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? இஜெட் மைனஸ் 2 மைனஸ் ஐ. ரெண்டு என்ன பண்ணுறேன்? ஐ டேக் மைனஸஸ் காமன். மைனஸை காமன் எடுத்து என்ன ஆகும்? இங்கே என்ன ஆயிருது? 2. இது என்ன ஆயிருது? ப்ளஸ் ஆயிருது. 2 ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர். நவ் பாருங்கள் என்ன ஃபார்ம் வந்துருச்சு? இஜெட் மைனஸ் இஜெட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வந்துருச்சு. அந்த ஃபார்முக்கு வந்துருச்சுங்களா? அப்போ இஜெட் நாட்ன்றது என்னது? நம்ம அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். இஜெட்டுக்கு இஜெட் மைனஸ் மைனஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இஜெட் நாட் தானே இருக்குது? 2 ப்ளஸ் ஐ இருக்குது. அந்த 2 ப்ளஸ் ஐ என்ன பண்ணி அப்படியே பாயிண்ட் ஃபார்முக்கு மாற்றிடுங்க. அப்போ ரியல் பார்ட் என்னது? 2. இமேஜினரி பார்ட் என்னது? 1. அப்போ 2,1 தான் அது சென்டர். அது ஈக்குவல் டு கண்டுபிடிக்கிறது தான் அது ரேடியஸ். அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? அப்போ கொடுத்த ஈக்குவேஷன் என்ன பண்ணியாச்சு? சென்டர் அண்ட் ரேடியஸ் எடுத்தாச்சு. தென் அடுத்த சம் பாருங்கள். என்ன இருக்குது பாருங்கள்? 2z + 2 - 4i இருக்குது இஸ் ஈக்குவல் டு 2 இருக்குது. அப்போ இது டேரக்ட் ஃபார்மில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா சார்? இந்த ஃபார்மில் இருக்கா சார்னா இல்லை, நமக்கு இசட் தான் இருக்கணும். அப்படி இசட் இல்லாட்டினா இசட்டுக்கு முதல் மாற்றணும். அப்போ இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? இங்கே வெறும் இசட் இல்லை, இசட்டுக்கு முன்னாடி என்னப்பா இருக்குது? 2ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இசட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அந்த டேர்ம் என்ன பண்ணணும்? ஹோலாக டிவைட் பண்ணி விட்டுறணும். இதை பற்றி கவலை இல்லை, எந்த பக்கம் கவலை இல்லை. இந்த இசட்டுக்கு முன்னாடி வெறும் இசட் தான் இருக்கணும். அதர் தன் 1 தவிர வேறு எந்த ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தாலும் அதால் டிவைட் பண்ணி விட்டுருங்க. அப்போ என்ன ஆகும்? ஹோல் டிவைட் பை 2. கான்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம்? ஹோல் டிவைட் பை பண்ணும்போது என்ன ஆயிரும்? இந்த 2z becomes z. இந்த 2 becomes 1. இந்த 4 என்ன ஆயிடுச்சு? 2 ஆயிடுச்சு. அப்போ -2y இந்த 2 டிவைட் பண்ணால் ஈக்குவல் டு 1. டிவைட் பை 2 போட்டு முடிச்சாச்சு. தென் நமக்கு இடையில நமக்கு என்ன வரணும்? மைனஸ் தான் வரணும். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ். அப்போ என்ன பண்ணுறேன்? மைனஸை உள்ளேருந்து காமன் எடுக்கிறேன். இப்போ மைனஸை காமன் எடுக்கும்போது என்ன ஆகும்? ஆல்ரெடி இந்த ஒரு 1 என்ன ஆயிடுச்சு? மைனஸ் ஆயிடுச்சு. இந்த -2 என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ் ஆயிடுச்சு. அதாவது நீ மைனஸ் நீ காமன் எடுக்கும்போது அந்த 2 டேர்மோட சைனை மாற்றி எழுதிடு, அவ்வளோதான். அப்போ ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. நவ் அதே ஃபார்ம் வந்துருச்சுன்னு பாருங்கள். இஜெட் மைனஸ் இஜெட் நாட் ஈக்குவல் டு ஆர்ன்ற ஃபார்முக்கு வந்துருச்சு. அப்போ வாட் இஸ் சென்டர்? சென்டர்ன்றது -1,2. வாட் இஸ் ரேடியஸ்? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இது 2 சம். இதே இன்னொரு சம் இருக்குது, அது இதை காட்டி ஈஸி. இதே மாதிரி டிவைட் பண்ணி போடுறது. அந்த மாடல் உங்களுக்கு இதில் இருக்கும், நோட்டில் இருக்கும். ஓகேங்களாப்பா? அதை ரெஃபர் இந்த நோட். சரி, அடுத்து 4th மொத்தம் 3 சம் இருக்குது. 1 2 இந்த மாடலில் சொல்லியாச்சு. இதை தவிர வேறு மாடல் இல்லை. அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று டேரெக்டாக வச்சு நம்ம மைனஸை காமன் எடுக்கிறது, இன்னொன்று வந்து என்னது? டிவைட் பண்ணி கொண்டு வர மாடல். ஓகேங்களா? தென் அடுத்து ஃபஸ்ட்டு சம் என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கஸை டிட்டர்மின் பண்ண சொல்கிறாங்க. எப்படி லோக்கஸ்னா ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வர சொல்கிறாங்க. அந்த ஈக்குவேஷன் கொஸ்டின் கொடுக்காங்கன்னா இஜெட் ஈக்குவல் டு x + ஐன்னு வச்சுக்கோ. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கோ. அப்படி இருந்துச்சுன்னா வாட் இஸ் த கிவன் கண்டிஷன்? ஹோல் மாடுலஸ் ஆஃப் z - 4i / z + 4i இதுக்கு ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா show that the locus of z is real axis. அப்போ அந்த zன்ற பாயிண்ட் எதோ மூவ் ஆகிட்டு இருக்கு? ரியல் ஆக்சிஸ். ரியல்னா என்னது? இதுதான் ரியல் ஆக்சிஸ். ரியல் ஆக்சிஸில் தான் இருக்க போகுது அதோட லோக்கஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு ப்ரூவ் தட். அப்போ என்ன பண்ணணும்? அவங்க கொடுத்தது z = x + i என்ன பண்ணாங்க? தெளிவாக கொஸ்டினை கொடுத்தனால நத்திங் இஸ் கிவன், யூ ஹவ் டு டேக் z = x + i வேமா? சரிங்களா? அப்போ x + i எடுத்து என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு யூ டேக் த கிவன் ஈக்குவேஷன். என்ன இருக்குது? இதில் ஹோல் மாடுலஸ் இருக்குது. அப்போ மாடுலஸ் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டிவிஷனுக்கு பிரிச்சுக்கலாம். இப்போ தனித்தனியாக பிரித்து என்னாச்சு? ஈக்குவல் டு 1 எழுதியாச்சு. தென் என்ன பண்ணுறீங்க? டிவிஷனுக்கு என்ன பண்ணுறீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண அந்த மாடுலஸ் எங்கே வந்துருச்சு? இங்கே வந்துருச்சு. அப்போ என்ன ஆச்சு? மாடுலஸ் ஆஃப் z + 4i. இப்போ இந்த இசட்டுக்கு போய் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அவங்க கொடுத்த x + iy சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? x + iy மிச்சம் -4i
ஈக்குவல் டு இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 4i சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. தென் இப்போ என்ன பண்ணணும், மாடுலஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எப்பயுமே ரியல் பார்ட் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக. அப்போ ரியல் பார்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன இருக்குது, எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ரெண்டு இது காமனாக இருக்குது, ஐ காமனாக இருக்குது. ஐ டேக் ஐஎஸ் காமன் ப்ளஸ் ஐ ரிமைனிங் என்ன இருக்குது, ஒய் மைனஸ் 4. அங்கேயும் அதே மாதிரி என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் இந்த ரெண்டுலேயும் ஐ இருக்கிறனால யூ டேக் ஐஎஸ் காமன் எடுத்தால் ரிமைனிங் ஒய் ப்ளஸ் 4. இப்போ பார்த்தீங்களா ரெக்டாங்குலர் ஃபார்ம், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். அப்போ என்ன பண்ணலாம், மாடுலஸ் எடுக்கும்போது என்ன இருக்குது, மாடுலஸ் எடுத்தால் ரூட் போட்டு என்ன பண்ணணும், ரெண்டு ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணணும். ரியல் பார்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வாட் இஸ் இமேஜினரி பார்ட் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் போட்டு இதுக்கு ஒரு ஸ்கொயர் போட்டு ஹோல் ரூட். அடுத்தது வந்து ரியல் பார்ட் எக்ஸ் ஸ்கொயர்டு, இமேஜினரி பார்ட் ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. தென் ரெண்டுக்கு ரூட் ஈக்குவலாக இருக்கிறனால என்ன ஆச்சு, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸ்கொயர் பண்ண ஆயிரம், ஆட்டோமேட்டிக்காக ரூட்டு கேன்சல் ஆயிரும். இந்த ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன இருக்குது, ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர்டு 16 ஆயிரும் மைனஸ் 2ab 2y 4 3 மல்டிப்ளை பண்ணால் 8y. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர்டு, பி ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் 16 ஆயிரும் ப்ளஸ் 2ab என்ன ஆயிடுச்சு, 2 × y × 4 8y ஆயிடுச்சு. தென் என்னென்ன டேர்ம் ஆகுது கேன்சல் பண்ணிடுங்க. என்னென்ன டேர்ம் கேன்சல் ஆகுது, எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த ஒய் ஸ்கொயருக்கு என்ன ஆயிரும், ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இங்கே இருக்க 16க்கும் 16 ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. ரெஸ்ட் ஆஃப் டேர்ம் என்ன இருக்குது பாருங்க மிச்சம், இங்கே ஒரு மைனஸ் 8y இருக்குது, அங்கிட்டு ப்ளஸ் 8y இருக்குது. இஃப் யூ டேக் மைனஸ் 8y டு தட் சைட், அப்போ மைனஸ் 8y அங்கே கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் 8y ஆயிரும். அங்கே ஒரு 8y இருக்கிறதுனால ப்ளஸ் 8y என்ன ஆச்சு, என்ன ஆயிரும் 16y = 0. தென் யூ டேக் y = 0. அப்போ y = 0னா ஜென்ரலாக ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் தெரியும் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், y = ஜென்ரலாக தெரியுங்களப்பா. ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிராஃப் போடும்போதே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு போடுவீங்க. ஆக்சிஸா எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்ஸோட ஈக்குவேஷன் அது y = 0, ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் x = 0. அப்போ y = 0 வந்துச்சுன்னா இதை மென்ஷன் பண்ணுது ரியல் ஆக்சிஸ். அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறீங்க, அந்த y = 0 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டிட் பண்ண ஆயிருது, யூ கெட் z = x, யூ கெட் ஒன்லி ரியல் தான் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ அவங்க கொடுத்ததை என்னாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களாமா, தட்ஸ் ஆல்மா. தென் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது. அது தேர்டில் சப்டிவிஷனாக இருக்குது. அதில் 4 ப்ராப்ளம் இருக்குது. அதில் 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன் சார். ஒரு ப்ராப்ளம் இதே மாடலில் இருக்கும். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுக்குறாங்கன்னா இதுக்கு லோக்கஸாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எல்லா சமத்துக்குமே என்ன ஆகுது, காமனாக வி கோயிங் டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் தான். எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிலதுக்கு இந்த ஈக்குவேஷனை கொண்டு வான்னு ப்ரூவ் கொஸ்டினே கொடுத்துருவாங்க. சிலதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை அவங்க கொடுத்த கண்டிஷனை வச்சு நம்ம ஈக்குவேஷனை கொண்டு வரணும். ஜஸ்ட் வி கோயிங் டு ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். அப்போ எல்லாத்துக்குமே z = எக்ஸ் ப்ளஸ் ஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அவங்க கொடுத்தவங்களுக்கு z எக்ஸ் ப்ளஸ் ஐ தான். தென் அடுத்து என்ன கொடுக்காங்கன்னா அடுத்த சம்மை பொறுத்த வரைக்கும் தேர்டில் ஃபர்ஸ்ட் சம் வந்து ரியல் பார்ட் ஆஃப் IZ த ஹோல் ஸ்கொயர் = 3ன்னு வச்சுக்கிட்டு we have to find the equation. ஈக்குவேஷனை கொண்டு வரணும். அப்புறம் let us take z = x + iy. z = x + iy வச்சுக்கிட்டு நமக்கு என்ன தேவை, IZ தான் தேவை. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த z என்ன பண்ணுறோம், ஐயால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஐயால் மல்டிப்ளை பண்ணால் i × x + iy. இப்போ ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ணால் ix. அடுத்து என்ன ஆகும், இந்த ஐ என்னது சேம் சைனாக இருக்கா, i ஸ்கொயர் ஆயிரும் மைனஸ், அப்போ மைனஸ் ஒய் ஆயிடுச்சு. இப்போ ரியல் பார்ட் இது மைனஸ் ஒய், எது இமேஜினரி பார்ட்டு ix மாற்றி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் we going to take only real part. அப்போ இதில் 2 டேர்ம் இருக்குது, ரியல் பார்ட் இருக்குது, இமேஜினரி பார்ட் இருக்குது. அவங்க எதாவது இருக்க சொல்கிறாங்க, ரியல் பார்ட் ஆஃப் IZ, அந்த IZோட ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி = 3ன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம IZ கண்டுபிடிச்சி வச்சுக்க முடியா, வாட் இஸ் IZ கிடச்சிருக்கு, -y + ix கண்டுபிடிச்சி வச்சுக்க முடியா. அந்த டேர்மோட இதோட ரியல் பார்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இது ரியல் பார்ட்டு -y, இமேஜினரி பார்ட்டு தேவையில்லை. கொஸ்டின் இதே கொஸ்டின் இமேஜினரி பார்ட்டு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் தான் எடுக்கணும். அப்போ வாட் இஸ் ரியல் பார்ட், ரியல் பார்ட் இஸ் ஒன்லி -y. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் IZ த ஹோல் ஸ்கொயர் = 3 கொடுத்துருக்காங்களா. அப்போ ரியல் பார்ட் எடுத்தாச்சு -y, அதில் அப்ளை பண்ண ஆயிரும் -y த ஹோல் ஸ்கொயர் = 3. அப்போ ஸ்கொயர் பண்ணால் y² = 3. திஸ் இஸ் த ஈக்குவேஷன், ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஃபார் த கிவன் கண்டிஷன். ரியல் பார்ட் ஆஃப் IZ த ஹோல் ஸ்கொயர் = 3 அப்படின்ற கண்டிஷனை வச்சுக்கிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z எப்படி மூவ் ஆகுதுன்னா இந்த மாதிரி இதோட லோக்கஸ் வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷனாக தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுங்களா? இதை பேஸ் பண்ணி அடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த போர்டில் சால்வ் பண்ணியிருக்கேன். சரி, இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஐ கோ த்ரூ திஸ் ப்ராப்ளம் இந்த நெக்ஸ்ட் போர்ட். அது ஒரு ஈஸியாக இருக்காப்பா? சரிப்பா, ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ அது ஆஸ்க். சரியாப்பா? செப்பரேட்லி நான் எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம நீங்கள் மெசேஜ் அனுப்பி டவுட் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஓகே. தென் அடுத்தது என்ன பார்த்தோம், ரியல் பார்ட்டை வச்சு பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்த ப்ராப்ளம் இருக்குது, இமேஜினரி பார்ட்டை வச்சுருக்கு.
then imaginary part of 1 minus I into z plus 1 whole bracket equal to 0 னு கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ண போகிறோம், உள்ளே இருக்க ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணி அதில் இருக்கிற இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஈக்குவல் டு 0 வச்சு ஈக்குவேஷனை கொண்டு வரணும். தென் ஒன்ஸ் அகேன் வி டேக் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். தென் உள்ள என்ன இருக்குது, இன்சைடு 1 மைனஸ் ஐ z ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ 1 மைனஸ் ஐ z ப்ளஸ் 1. 1 மைனஸ் ஐ இந்த இசட்டுக்கு பதிலாக ஏன் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணுறோம், ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 வச்சு மல்டிப்ளை பண்ணால் அப்படி என்ன ஆகும், 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படியே வந்துருச்சு. அடுத்து மைனஸ் ஐ இருக்குது. மைனஸ் ஐயை வச்சு உள்ள மல்டிப்ளை என்ன ஆகும், மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஎக்ஸ். இங்கே மைனஸ் ஐ இருக்குது, அதில் ப்ளஸ் ஐ இருக்குது. ஆப்போசிட் சைன் என்ன சொன்ன இடையில ப்ளஸ் போட்டுக்கோ. அடுத்து என்ன ஆகும், ப்ளஸ் போட்டு என்ன பண்ணி ஒய் எழுதியாச்சு. புரிஞ்சுங்களா? அப்போ மைனஸ் ஐ இங்கே ப்ளஸ் ஐ சேர்ந்தால் ப்ளஸ் ஆயிடுச்சு, வெறும் ஒய் மட்டும் வந்துருச்சு. அடுத்து அங்கிட்ட ஒரு ப்ளஸ் ஒன்று எழுதியாச்சு. தென் இதை என்ன பண்ணுறீங்க, ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டாக குரூப் பண்ணுறீங்க. அப்போ எது ரியல் பார்ட்டு, ஐயில் அதெல்லாம் ரியல் பார்ட். எது ரியல் பார்ட், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1, அது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுங்க, அது ரியல் பார்ட். அடுத்து எது இமேஜினரி பார்ட்டு, இந்த ரெண்டுமே ஐ இருக்கிறாங்க இமேஜினரி பார்ட். அதில் ஐயை காமன் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்குது ஒய் மைனஸ் எக்ஸ் எடுத்தாச்சு. பட் அவங்க கொஸ்டின் என்ன கான்செப்ட் இருக்காங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் இந்த டேர்ம் எடுத்து ஈக்குவல் டு 0 கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ இதில் அப்ளை பண்ணோம்னா எது இமேஜினரி பார்ட் இதில் பாருங்கள். அப்போ சால்வ் பண்ணிச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் கண்டிஷனில் வர ரெக்டாங்குலர் ஃபார்மில் இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட். அப்போ இமேஜினரி பார்ட் இஸ் ஒய் மைனஸ் எக்ஸ், அதை ஈக்குவல் டு 0 வச்சாச்சு. தென் என்ன பண்ணாச்சு, ரெண்டையுமே என்ன பண்ணாச்சு, த்ரோ அவுட் என்னாச்சு, மைனஸால் மல்டிப்ளை பண்ணியாச்சு. மைனஸால் மல்டிப்ளை பண்ண ஆயிரும், எக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும், ஒய் பேக்கில் போயிடும். த்ரோ அவுட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன்லாம் தப்பு கிடையாது. இது எப்பவுமே எக்ஸ் ஒய்ன்ற வேரியபிள் ஆர்டர் வைக்கிறனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. ஓகேங்களாமா? தட்ஸ் ஆல். தென் அதுலேயே என்ன இருக்குது, ஃபோர்த்து சம். தேர்ட் சம் தான் அந்த நோட்டில் இருக்குது, அதே மாதிரி மாடல் தான். ஏன்னா இந்த மாடலில் தான் தேர்ட் சம் இருக்கிறனால நம்ம அதனால் உங்களுக்கு சொல்லலை, அது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். தென் இதோட டிஃப்ரெண்ட் இஜெட். அடுத்த கண்டிஷன் இஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு இஜெட் இன்வெர்ஸ் கொடுத்தாச்சு. இஜெட் பார் ஈக்குவல் டு இஜெட் இன்வெர்ஸ். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஜெனரலாக இஜெட் வளர்க்கும் போல எக்ஸ் ப்ளஸ் ஐவன் எடுத்துக்க வேண்டியது. இஜெட் பார் நமக்கு என்ன தெரியும், இஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு இஜெட் இன்வெர்ஸ் என்ன பார்த்துருக்கோம், 1/z. தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இசட் என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் பார் எக்ஸ் மைனஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒரு டேர்ம் அதோட கான்ஜுகேட் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன பண்ணால் மட்டும் போதும், ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் போதும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் த ஈக்குவேஷன். அவ்வளோதான் சம், ஒரு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப எல்லாமே சிம்பிள் ப்ராப்ளம் தான்ப்பா. நம்ம நினைக்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் பெரிய டிஃபரெண்ட் கான்செப்ட்லாம் கிடையாது. சரிங்களா? 5, 6 எக்ஸஸ் ஒன்றுமே கிடையாது. 7th எக்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரி சைடை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதையும் எப்படி உங்களை ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வந்து சார் நான் 6 ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருக்கேன். ஜஸ்ட் நீ ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணி அப்சர்வ் மட்டும் பண்ணாலே போதும், யூ கேன் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? தென் தேர்ட் சம் தான் வருது. இதில் தேர்ட் சம் இல்லையா, அதை நான் போட்டுருக்கேன் பாருங்க, எனக்கு கடைசி செஞ்சுருக்கேன். இஜெட் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட் ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 1 கொடுத்தாச்சு. கொடுத்து என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் இஜெட் போல எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இங்கே ப்ளஸ் ஐ, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1. ரியல் பார்ட்டில் என்ன இருக்குது, இங்கே எக்ஸு, இந்த ரெண்டு ஐ காமனாக இருக்குது, ஐயை காமன் எடுத்தோம்னா ஒய் ப்ளஸ் 1. அடுத்து இங்கே என்ன இருக்குது, எக்ஸு, எது ரியல் பார்ட்டு, இங்கே எக்ஸு அந்த மைனஸ் 1, அது ரெண்டையும் சேர்த்து ப்ராக்கெட் போட்டாச்சு. இமேஜினரி பார்ட் வந்து ப்ளஸ் ஐஒய் போட்டாச்சு. இப்போ காண வந்துச்சு ரெக்டாங்கல் ஃபார்மில் உள்ளே இருக்குது. இப்போ என்ன பண்ணிடலாம், மாடுலஸ் எடுத்தான ஆகும், ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டையும் இமேஜினரி ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தென் ரெண்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்கொயரிங் அண்ட் போர்ட்ஸ் இப்போ என்ன ஆயிரும், ரூட்டு இந்த ரூட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்புறமே நீங்கள் ரூட்டுக்குள்ள இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதினா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2y, இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ என்னென்ன டேர்ம்னா கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். பண்ணாயிரம் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு அடுத்த நாள் இங்கே இருக்கிற ஒய் ஸ்கொயர்டு, அங்கே இருக்கிற ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் வந்து கேன்சல் பண்ணும்போது சேமாக இருக்கிற மாதிரி தான் கேன்சல் பண்ணணும். டிஃப்ரெண்டாக இருக்கிற கேன்சல் பண்ணக்கூடாது. இங்கேயே எக்ஸ் ஸ்கொயர், அங்கேயே எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா இங்கிட்ட வந்து என்ன ஆகுது, ஆக்சுவலாக மைனஸ் ஆகும். அதுக்காக நம்ம அங்கேயே கேன்சல் பண்ணுறோம். ஓகேங்களாப்பா? தென் ரிமைனிங் இருக்குது 1 ப்ளஸ் 2y, இங்கே ரிமைனிங் 1 மைனஸ் 2x. தென் அடுத்து என்ன பண்ணிடலாம், இந்த 1ஐ இந்த 1 நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்னாச்சு, இந்த 2x என்ன பண்ணி எடுத்து வைக்கிற போது என்ன ஆயிரும், இந்த 2x இருந்துச்சுன்னா ப்ளஸ் 2x ஆயிரும். அப்போ என்ன ஆயிடுச்சு, 2x ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0 டிவைட் பை 2 போட்டால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுங்களா? ஓகே, இது வந்து என்னது அல்லது ஃபஸ்ட் 4 சம்ஸ் சப்டிஷன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. தென் 5th செகண்ட் சம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் சம் வந்து இந்த மாடலில் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணிங்க சார், இந்த சம் சால்வ் பண்ணியிருக்கேன்.
ஃபிஃப்த்தில் செகண்ட் சம் இதே மாடல் தான் இங்கே இருக்குது ரெண்டுமே மாடுலஸ் ரெண்டு என்ன பண்ணாங்க தனித்தனியாக ஈக்குவல் போட்டாங்க இல்லையா இங்கே அதை என்ன பண்ணிருக்காங்க மாடுலஸ் என்ன பண்ணாங்க மேலே ஸ்கொயர் போட்டுருக்காங்க அப்போ இஃப் மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16 கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் த ஈக்குவேஷன் கேட்குறாங்க ஈக்குவேஷன் அப்போ வழக்கம் என்ன பண்ண போகிறோம் இஜெட் ஈக்குவல் என்ன பண்ணியாச்சு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்தாச்சு தென் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இந்த இஜெட்டுக்கு பதிலாக என்ன பண்ணியாச்சு சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 4 இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அந்த ஸ்டெப் வந்துருச்சு ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகேங்களா தென் ஃபஸ்ட் ஸ்டெப் படித்தா என்ன பண்ணுறீங்க யூஷுவல் ரியல் பார்ட்டை குரூப் பண்ணுறீங்க என்னது எக்ஸ் மைனஸ் 4 அடுத்து இமேஜினரி பார்ட்டு ப்ளஸ் ஐஒய் புரிஞ்சுங்களாப்பா அடுத்து இந்த மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே போட்டாச்சு அடுத்து இங்கே எது ரியல் பார்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 தான் ரியல் பார்ட் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய் ஓகேங்களா போட்டு என்ன இருக்குது அதுக்கு ஹோல் ஸ்கொயர் புரிஞ்சுங்களா ஈக்குவல் டு 16 அப்போ ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டுன்னு வச்சு ஆர்டர் படி பிரித்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் மாற்றியாச்சு ரெக்டாங்குலர் ஃபார்ம் மாற்றினா பண்ணலாம் மாடுலஸ் நம்ம என்ன பண்ணலாம் ரூட்டில் எழுதலாம் ஆல்ரெடி பவர் என்ன இருக்குது எதுலேயே கொஸ்டின்லேயே ஸ்கொயர் கொடுத்தனால நம்ம எடுக்கக்கூடிய ரூட் அந்த ஸ்கொயர்னு ஆயிரும் கேன்சல் ஆயிரும் சொல்கிற விஷயம் புரிஞ்சுங்களா இந்த ஸ்டெப் பாருங்கள் இங்கே இந்த ஸ்டெப்பில் என்ன இருந்துச்சு வெறும் மாடுலஸ் இருந்தனால என்ன பண்ணியாச்சு அதில் ஸ்கொயர் ரூட்டு போட்டோம் இதேல வந்து மாடுலஸில் என்ன இருக்குது ஸ்கொயர் இருந்தால் இந்த ரூட் அது என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு அதில் என்ன பண்ணியாச்சு இப்போ ஏன் இந்த ஸ்டெப்பில் ரூட் வரலன்னா இந்த ஸ்கொயர் என்ன பண்ணியாச்சு பவர் இருக்கிற ஸ்கொயரை கேன்சல் ஆயிடுச்சு அதனால் ரூட் எடுக்கும்போது கேன்சல் ஆயிடும் அப்போ மிச்சம் என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இருக்கனால இந்த மைனஸை போட்டு என்ன பண்ணியாச்சு ஓப்பன் த பிக் ப்ராக்கெட் அண்ட் உள்ள என்ன பண்ணிக்கோங்க இது ரியல் பார்ட் ஸ்கொயர்னது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜின் பண்ணது ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களாப்பா நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெறும் மாடுலஸ் இருந்தால் ரூட்டு வரும் அந்த மாடுலஸ்க்கு மேலே ஸ்கொயர் ஆக்சுவலாக படிக்க பாருங்கள் சின்ஸ் மாடுலஸ்க்கு மேலே ஸ்கொயர் இருந்தால் ரூட்டு மேலே இருக்காது புரிஞ்சுங்களா அதனால தான் ரூட்டு இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் தென் என்ன பண்ணிங்க ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 8x வந்திருக்கு ப்ளஸ் அடுத்து என்ன வந்திருக்கு ஒய் ஸ்கொயர் வந்துருச்சு அடுத்து இந்த மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே போட்டாச்சு திருப்பி இது ஏ மைனஸ் பி ஹோல் எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் 1 மைனஸ் 2x ஓகேங்களா ப்ளஸ் அடுத்து ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டாச்சு ஓகேங்களாப்பா சரி அப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 16 தென் இப்போ என்ன பண்ணுறீங்க மைனஸை உள்ளே கொண்டு போங்க மைனஸ் உள்ளே மட்டும் என்ன ஆயிரும் இந்த டேர்மை இந்த ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ என்னாச்சு மைனஸை உள்ளே கொண்டு போகிறீங்க இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகும் சைனெல்லாம் மாற்றி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ என்னாச்சு இந்த மைனஸ் என்ன ஆகுது இப்போ உள்ளே போகுது உள்ளே போனால் என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் என்ன பண்ணியாச்சு இங்கே சைனை மாற்றி எழுதியாச்சு ஓகேங்களா இப்போ என்ன கேன்சல் ஆகுது உள்ளோட எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் அடுத்து வேறு எதாவது கேன்சல் ஆகுதுங்களா ஏன்னா ஈக்குவல் அங்கிட்டதுனால என்ன இப்போ ஈக்குவல் அங்கிட்டு இல்லைப்பா இதே மாடல் வந்து என்னாச்சு ஈக்குவல் அங்கிட்டு சேமாக கேன்சல் பண்ணேன் ஒரே பக்கம் இருக்கிறனால அப்படியே ஆப்போசிட்டாக கேன்சல் பண்ணுங்கள் அடுத்த நாளுக்கு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுங்களா தென் அடுத்து வேறு என்ன இருக்குது பாருங்கள் சரி சிம்பிளை பண்ணுங்கள் மிச்சதை அப்போ இஸ்ட் ஆஃப் த டேர்ம் சிம்பிளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குதுங்க 6x மைனஸ் 6x அடுத்து என்ன கிடைக்குது மைனஸ் 1 ஏன்னா இந்த 16 ஆல்ரெடி அதுவும் ஆயிரும் கேன்சல் ஆயிரும் 16 கேன்சல் ஆயிரும் அப்போ மிச்ச டேர்ம் மட்டும் எல்லாம் கவனிச்சு பாருங்க என்ன இருக்குது பாருங்கள் இங்கே மைனஸ் 8x இருக்குது மைனஸ் 1 இருக்குது அங்கே 2x இருக்குது மைனஸ் 8x ப்ளஸ் 2x மைனஸ் 6x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 மைனஸோட மட்டும் எப்படின்னா 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா ஓகேப்பா இதான் அடுத்த சம்மு அதுக்கப்புறம் ஒரே ஒரு சம்மாக இருக்குது அதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிரும்பா சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ப்பா இது வந்து அடிக்கடி பழைய பேட்டர்னில் இருக்க அந்த இப்போ ஓல்டு சிலபஸ்லேயே அடிக்கடி மாடல் கேட்டுருவாங்க சரிங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு சம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் திஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஜஸ்ட் கவனிங்க கொஸ்டின் நம்பர் 2 செகண்ட் சம்ம கடைசியாக சால்வ் பண்ணியிருக்கேன் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 7 கொடுத்தாச்சு அடுத்து கண்டிஷன் இஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் இந்த டேர்ம் ப்ராக்கெட் என்ன இருக்குது 2z + 1 பை iz + 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தாச்சு கொடுத்துட்டு எஸ்டினா ஷோ தட் இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணலாம் அவ்வளோ ஆன்சரே கொடுத்துட்டாங்க கொஸ்டின் வாட் இஸ் ஆன்சர் 2x² + 2y² + x - 2y = 0 ப்ரூவ் பண்ணணும் அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்மை ப்ராக்கெட் கொடுக்குற டேர்மை சிம்ப்ளை பண்ணி முன்னாடி யூஸ் பண்ணோம்ல ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அதே மாதிரி உள்ள டேர்மை சிம்ப்ளை பண்ணிவிட்டு அதில் இருக்க இமேஜினரி பார்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவல் என்ன பண்ணுவோம் 0ன்னு போட்டோம்னா நமக்கு இந்த ரிசல்ட்டு ப்ரூவ் ஆயிடும் இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா லெட் அஸ் டேக் z ஈக்குவல் டு x + 7 எடுத்தாச்சு அவங்க கொடுத்தபடி எடுத்தாச்சு தென் கன்சிடர் த ப்ராக்கெட் என்ன இருக்குது 2z + 1 iz + 1 இந்த ப்ராக்கெட் இருக்கிற டேர்மில் இருக்க z என்ன பண்ணுறீங்க x + iy சப்ஸ்டிட் பண்ணுறீங்க அப்போ என்ன ஆகும் 2 இங்கே z இருக்கிறனால ப்ராக்கெட் ஆஃப் x + iy + 1 கீழே i இந்த z இருக்கிறனால i ப்ராக்கெட் ஆஃப் x + iy + 1 ஓகேங்களா நான் என்ன பண்ணுறீங்க 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 2 உள்ள மல்டிப்ளை ஆகும் 2x +
I2y அங்கே இருக்கிற +1 போட்டாச்சு. அடுத்து இங்கே ஐயை உள்ள மட்டும் என்ன ஆகும்? உள்ள ஐயை மல்டிப்ளை பண்ணால் இப்போ என்ன ஆகுது? ix ரெண்டு ஐட்டு அங்கே ஒரு ஐட்டம் இருக்கிறனால I அங்கே I2 எனக்கு மைனஸ் ஆயிடுச்சு. -y அங்கே +1. இப்போ ரியல் பார்ட் இமேஜின் குரூப் பண்ணுங்கள். ரியல் பார்ட் என்ன இருக்குது? 2x + 1 + I2y. அதாவது ரியல் பார்ட்டை எடுத்து ப்ராக்கெட் போட்டாச்சு ப்ளஸ் ரிமைனிங் I2y. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ரியல் பார்ட்டு, இதுதான் இமேஜினரி பார்ட். அப்போ இது ரெண்டு ரியல் பார்ட். இது ரெண்டு ரியல் பார்ட் என்ன பண்ணிட்டேன்? ஃபஸ்ட்டு 1 - 5 அது ரியல் பார்ட்டை 1 - எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் போட்டேன். ரிமைனிங் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? ix போட்டு முடிச்சதுக்கப்புறம் டிவிஷன் என்ன பண்ணணும்? காஞ்சுகேட் எடுக்கணும். காஞ்சுகேட்ன்றது என்னது? டிவிஷன் இருக்கிற டேர்மோட ஐயோட கோஎஃபிஷியன்ட்டை மாற்றணும். அப்போ ஐயோட சைன் என்ன இருக்குது? ப்ளஸ். அப்போ என்ன பண்ணணும்? அதே டேர்ம் எடுத்து மேலே மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகே, மல்டிப்ளை வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணுமா? என்டையராக மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்? இப்போ ஒரு ஷார்ட் ரூல் கொடுக்குறேன் சார். மைண்ட் வச்சுக்கோங்க, ஷார்ட் ரூல். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த ஷார்ட் ரூல் என்ன சொல்கிறோம்னா, எல்லாம் எழுதிய பாருங்கள். உனக்கு ரியல் பார்ட் உனக்கு வேணும்னா எப்பயுமே நீ மல்டிப்ளை பண்ணுறது எப்படி இருக்கணும்? ரெண்டு ரியல் பார்ட்டை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். அதான் ஆர்பின்னு போட்டிருக்கேன். ஆர்பினா ரியல் பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட் யூ கெட் ரியல் பார்ட். ஐபினா இமேஜினரி பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட் யூ கெட் ரியல் பார்ட் தான். எப்படி சார் இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்டாக மாறுதுன்னா நீ ஐ டேர்ம் தான் மல்டிப்ளை பண்ணுவேன் இமேஜினரி பார்ட்னா. அப்போ ஐ சேர்ந்து ஆயிரும் I2 ஆகி அது -1 ஆகி அப்புறம் கோஎஃபிஷியன்ட்டோட சைனை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பாருங்கள். ஐயா என்ன பண்ண உள்ள மல்டிப்ளை பண்ணாச்சு. இதுவும் இமேஜினரி பார்ட் தான், இது இமேஜினரி பார்ட் தான். இப்போ என்னாச்சு? மல்டிப்ளை பண்ணும்போது என்னாச்சு? I2 என்ன ஆயிடுச்சு? மைனஸ் ஆகி இங்கே ஒய் வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? இது ஐ போனாலும் ரியல் பார்ட் ஆயிடுச்சு. அதே இது பாருங்கள், இது இமேஜினரி பார்ட்டு, இது ரியல் பார்ட்டு. இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்டி மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிடுச்சு? உனக்கு ix தான் சேர்ந்துருச்சு. அதை கீழே போட்டிருக்கேன். ஒரு ரியல் பார்ட்டையும் ஒரு இமேஜினரி பார்ட்டையும் மிக்ஸ் பண்ணி மாற்றினா என்ன ஆயிடுது? இமேஜினரி பார்ட்டு தான் கிடைக்கும். அதே பார்ட்டை மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட்டுப்பா. ரெண்டு ரியல் பார்ட்டை மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட், ரெண்டு இமேஜினரி பார்ட்டை மல்டிப்ளை பண்ணால் ரியல் பார்ட். மாற்றி மல்டிப்ளை பண்ணால் தான் இமேஜினரி பார்ட். அப்போ நமக்கு வேணுன்றது கொஸ்டினை கொடுத்த கான்செப்ட் படி வி நீட் ஒன்லி என்னது? இமேஜினரி பார்ட் ஆஃப் டேர்ம் தான் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அப்போ டிவிஷன் இருக்கிற டேர்ம் வந்து எப்பவுமே காஞ்சுகேட் என்னது? காமன் ஃபார் போத் என்னது? ரியல் பார்ட் இன்னொரு இமேஜினரி பார்ட். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க? காஞ்சுகேட்டை மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுருங்க. வாட் இஸ் த காஞ்சுகேட்? ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் 1 - y the whole squared ப்ளஸ் இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது? எக்ஸ்னால x². இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது தான் இந்த ரூலை யூஸ் பண்ண போகிறேன் சார். என்ன ரூலு? நமக்கு தேவை என்னது? இப்போ எல்லாம் கவனிச்சிக்க, இமேஜினரி பார்ட் தான் தேவை. அப்போ என்னது? இங்கே இருக்கிற ரியல் எடுத்தோம்னா அங்கே இருக்கிற இமேஜினரியை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகுது? இங்கே என்ன ரியல் இருக்குது? இங்கே ரியல் வந்து 2x + 1 இருந்துச்சுன்னா அங்கே நம்ம என்ன பார்க்கலாம்? மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கிற இமேஜினரி பார்க்கணும். அப்போ இங்கே என்ன இமேஜினரி இருக்குது? இமேஜினரி பார்ட்னா ஐயோட சேர்க்கிற கிடையாப்பா. ஐ பக்கத்தில் இருக்கிறதா இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? ஐயை சேர்க்கக்கூடாது. அப்போ ரியல் பார்ட் என்னது? 2x + 1. அங்கே என்ன இமேஜினரி பார்ட் இருக்குது? -x. அப்போ அதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாச்சு? இதை போட்டுக்க பாருங்கள். -x × 2x + 1. அப்போ இங்கே இருக்கிற ரியல் பார்ட் எடுத்தால் அங்கே இருக்க இமேஜினரி பார்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 2x + 1 இருக்குது, அங்கே -x இருக்குது. ரெண்டு சேர்த்தா -x × 2x + 1. அடுத்து இங்கே வாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற இமேஜினரி பார்ட் எடுத்தால் இங்கே இருக்கிற ரியல் பார்ட் எடுக்கணும். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் சைனில் இருக்குது ப்ளஸ். அப்போ ப்ளஸ்னா ப்ளஸ்ஸை போட்டு இந்த 2y இங்கே இருக்கிற 1 - அப்படியே எடுத்து போட்டு என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. அது கொடுத்த கான்செப்ட் என்னது? இமேஜினரி பார்ட்டை எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு போடணும். டிவிஷனில் வந்து காமனாக இருக்கிறனால அது டிவிஷன் இஸ் காமன் ஃபார் ஆல் த டேர்ம்ஸ். அப்படின்னா டிவிஷனில் பிம்பிள் மல்டிப்ளை பண்ணி போடணும். மேலே மல்டிப்ளை பண்ணுறது நான் சொன்ன ரூலை யூஸ் பண்ணணும். அப்போ என்னாச்சு? டிவிஷன் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும்? அது ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் டு 0 இருக்கிறனால கிராஸ் மல்டிப்ளை பண்ண 0 ஆயிடுச்சு. அப்போ நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். -x உள்ள மல்டிப்ளை பண்ணால் -2x² -x. 2y உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2y - 2y². தென் என்ன பண்ணுறீங்க? அப்படியே த்ரோ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு த்ரோ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் அவங்க கொடுத்த ஆன்சர் அப்படியே கிடச்சிடும். சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சுங்களாப்பா? அப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க. அவங்க கொஸ்டின் ரியல் பார்ட்டும் கேட்கலாம், இல்லை இமேஜினரி பார்ட்டும் கேட்கலாம். எது பண்ணாலும் சரி இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரூலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி இமேஜினரி பார்ட் சம் தான் இருக்குது. ரியல் பார்ட் சம் வந்து பழைய புக்கில் தான் இருக்குது. இன்கேஸ் உனக்கு எக்ஸ்ட்ராவாக புக்கில் இந்த மாடல் இல்லை, எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறேன்? செல்ஃப் எவாலுவேஷன்ற மாதிரி என்ன பண்ணுறேன்? எக்ஸ்ட்ராவாக தர்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்க விருப்பம் என்ன பண்ணீங்க? அந்த எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது என்ன பண்ணீங்க? சால்வ் பண்ணி என்ன பண்ணிக்க நீங்கள் சால்வ் வேணால் ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிங்க. இல்லை ஆன்சரோட அனுப்பிடுறேன் சார். ஓகேங்களாப்பா? இதான் பண்ணிக்க நம்ம பார்த்த செஷன். சரிங்களா? ஓகேவா? இந்த செஷனோட நமக்கு இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஓகேங்களா? சரி.